மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். மதிசா பதிரானா, சிஎஸ்கே மதிசா பதிரானா மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து ஆக்சுவலா வந்து இந்த வாட்டி ரீடைனும் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப 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 ஒஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்துகிட்டு இருக்க SA20 இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு வந்த இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், எதுலையுமே ஒரு கரெக்டான ஃபார்ம்ல இல்ல. அடிச்சு நொறுக்குறாங்க. அதை தாண்டி நிறைய நோபால் போடுறாரு, நிறைய ஒய்டு போடுறாரு, இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலி பதிரானா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேயர் தான், அதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஸ்லிங்கி ஆப்ஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பொதுவாகவே இந்த ஸ்லிங்கி ஆப்ஷன் வச்சிருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஒரு லெவல் வரைக்கும். அடுத்த லெவல் ஆஃப் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இவன் இப்படிதான் போடுவான், நம்ம இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான் இந்த பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ஸ் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் பேட்டர்ஸோட டாமினன்ஸ் வந்து கிழிச்சு ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் வீடியோ அனாலிஸ்ட்லாம் ஒவ்வொரு டீம்ல இருக்காங்க. சோ அவங்க ஈஸியா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. எப்பா அவன் இப்படிதான்ப்பா போடுவான், நீ இந்த பாலுக்கு இப்படி போவாத, இந்த பாலை இப்படி காலை போட்டு ஆடு, இந்த பாலை இங்கிட்டு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா எடுத்து கொடுக்கறதுக்கு தான் அந்த வீடியோ அனாலிஸ்ட் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளே இருப்பாங்க. ஓகே, பதிரானாவை ரொம்ப ஈஸியா கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அடிச்சு நொறுக்குறாங்க. நேத்து கூட 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 23 24 ரன்னோ கிட்டத்தட்ட 11 எக்கனாமில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து போட்டிருக்காரு. பதிரானாவை பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கே குள்ள வந்துட்டா அவர் வந்து வேற மாதிரி ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அது என்னன்னு தெரியல, அது சென்னை கண்டிஷனா இல்ல MS தோனி அந்த ஒரு காம்பினேஷனா இல்ல அந்த டீமோட வைபா அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா அது நிறைய பேர் அதான் சொல்றாங்க, பதிரானா இன் சென்னை வந்து வேறப்பா, அவர் வந்து வேற மாதிரி பவுலிங் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நான் இப்ப கூட இந்த ரீசன்ட் ஸ்டாட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க ரீசன்ட் ஸ்டாட்ஸ். எஸ், ஆப்வியஸ்லி அவர் மேல ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறத தாண்டி அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலராவும் வந்து, அதாவது இவர் தான்ப்பா நம்மளோட பவுலிங் யூனிட்டே லீட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பவுலரா தான் அவரை வச்சிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஒஸ்டான ஃபார்ம்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி நல்லது கிடையாது. ஏன்னா சிஎஸ்கேவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் பெருசா அவங்களுக்கு நல்லா அமையல. சோ இந்த சீசன் அவங்க கண்டிப்பா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு வருவாங்க. இன்கேஸ் இவர் 1 or 2 மேட்சஸ் நல்லா பண்ணல அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா பின்னாடியே ஒரு ஜாமி ஓவர்டன், நாத்தன் எலிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சாம் கரன்லாம் வேற இருக்காரு. ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ டீம்லயே இடம் இல்லாம போறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு லெவலுக்கு தான் பார்ப்பாங்க. அண்ட் தோனி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ அடிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு 2 போனுச்சு அப்படின்னா அவரே காண்டாயிருவாரு. அது எல்லாருக்குமே நார்மலா நம்ம ஒரு கிரிக்கெட்லயே சும்மா லோக்கல்ல விளையாடுற கிரிக்கெட்லயே நம்ம என்ன சொல்லுவோம், அடிச்சு எடுத்துக்கிட்டும் எக்ஸ்ட்ரா மட்டும் போடாதுன்னு சொல்லுவோம். தலைவன் எக்ஸ்ட்ரா மட்டும் தான் போடுறான், போட்டு கிழிக்கிறானுங்க அவனை. எனக்கு பாக்குறதுக்கு ஒரு தடவை இந்த வியானால வருவல ஒரு சைடு பார்த்தா அவனை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடி பிரிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எஸ், ஆப்வியஸ்லி பாவண்டா அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இடையில ஒரு சில இன்ஜுரிஸ் வேற ஆனிச்சு, ஒரு சில மேட்சஸ் டிராப் பண்ணாங்க. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டவுன் த ஃபால்ல தான் இருக்காரு அவரு. ஆப்வியஸ்லி மேல ஏறி வருவாரு அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், பதிரானா ஒரு நல்ல டேலண்ட். ஆப்வியஸ்லி லாசித் மலிங்க அளவுக்கு அவரை வந்து ஒப்பிடுறதுக்கு காரணமே அவர் வந்து நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காரு. பட் IPL வர்றப்ப ஒரு நல்ல ஆடுவாருன்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிரானாவை பத்தி, அவரோட ரீசெண்டான ஒஸ்ட் ஃபார்மை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா அவரை தான் நம்பி இருக்கு சிஎஸ்கே. அவர் தான் ஃபர்ஸ்ட் லைன் பவுலர்ல இருக்க போறாரு. எந்த அளவுக்கு பண்ண போறாரு, பிகாஸ் தீபக் சகர்லாம் வேற இல்ல அப்படிங்கிறப்போ டெத்ல போடணும், முன்னாடி போடணும், நிறைய வேலை இருக்கு. சோ என்ன மாதிரி அவர் வந்து புல் ஆஃப் பண்ணுவாருங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டு VJ Money. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.